எலெக்ஷன் வந்துருச்சு, என்ன வேணா சொல்லி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மோடி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா கச்சத்தீவை பற்றி பேசிக்கிட்டு இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே விட்டுட்டு இப்போ புதுசாக பாஜக வந்து கச்சத்தீவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணாமலையை நம்பி ஆர்டிஐ போட்டேன் அதை போட்டேன்னு கதை கதையாக விட்டார். காங்கிரஸ் தான் இதுக்கு காரணம், டிஎம்கே தான் இதுக்கு காரணம்னு தமிழ்நாட்டில் ஒரு ட்விஸ்ட் பண்ணலான்னு நினச்சாரு. ஆனால் அது பாஜக பக்கமே திரும்பிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இலங்கையோட அமைச்சர் வந்து தொண்டைமான் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, இந்த 10 வருஷத்துலேயோ எப்போவுமே இந்தியா வந்து கச்சத்தீவை திரும்ப கொடுங்கன்னு கேட்டதே இல்லை அப்படிங்கிறத அவர் வாயாலேயே இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் 10 வருஷமாக ஆட்சியில் இருந்த மோடி ஏன் கச்சத்தீவை கேட்கலன்னு அவங்க பக்கம் திரும்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனா வந்து இன்னைக்கு 30 இடங்களோட அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடத்த எங்கள் இடம் அப்படின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. அந்த இதுவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாவே காப்பாற்ற முடியாத மோடி இப்போ எதுக்கு கச்சத்தீவை பற்றி பேசுகிறாருன்னு எல்லாரும் அவங்க பக்கம் திரும்பிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு போலியான எலெக்ஷனுக்கான இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதை டுபாக் ஒரு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்